வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்னைக்கு கம்யூனிகேஷன் ஏசி கம்யூனிகேஷன் வீடியோ சீரீஸில் அடுத்த வீடியோவாக இட்டாச்சி பிராண்டோட சிஸ்டத்தில் எப்படி கம்யூனிகேஷன் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் முக்கிய வேறுபாடு என்னென்னா, இதுக்கு முந்தைய பார்த்த கம்யூனிகேஷனில் நம்ம ஆப்டோகப்ளர்ஸ் யூஸ் பண்ணோம். இதில் வந்து நம்ம அதுக்கு பதிலாக டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறாங்க, சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து நம்ம இதோட வித்தியாசம். இது எப்படி பயன்படுதுங்கிறத பார்க்கலாம். நம்ம இது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபயரை பற்றி நம்ம இதுக்கு முந்தைய வீடியோவில் இதனால தான் சொன்னேன். இந்த ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபயர் எப்படி வேலை செய்யுதுன்னா, இந்த ஐசியில் 2 கம்பேரட்டர் இருக்குது. ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபயர் சொல்ல வேண்டாம், இது 2 கம்பேரட்டர். ஸோ இப்போ கம்பேரட்டரோட பயன்பாடு எப்படி அவுட்புட் கொடுக்குன்னு நான் சொன்னேன். அதில் ஹை அவுட்புட் வராது, ஒயர் துண்டிக்கப்பட்ட மாதிரி அது வந்து ஐசோலேட் ஆகிடும். லோவாக இருந்துச்சுன்னா லோ அவுட்புட் 0 கிரவுண்டு கிடைக்கும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்குது, இன்வெர்ட்டிங் நான் இன்வெர்ட்டிங். ஸோ இப்போ ரெண்டுலையுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வோல்டேஜ் டிவைடர் போட்டு 2 வெவ்வேறு வோல்டேஜை வச்சிருக்காங்க பெர்மனெண்ட்டாக. இதில் பார்த்தீங்கன்னா 2.43, இது வந்து 2.91 வோல்ட் வர்ற மாதிரி அந்த ரெசிஸ்டன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்போ இது ரெண்டுலையும் பார்க்கல, நான் இன்வெர்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது வோல்டேஜ், இன்வெர்ட்டிங்கில் ஜாஸ்தி இருக்குது. அப்போ நான் இன்வெர்ட்டிங்கில் இருக்கிறது தான் நமக்கு வந்து டைரெக்டாக வரும்னு நான் சொன்னேன். ஸோ நான் இன்வெர்ட்டிங்கில் கம்மியாக இருந்துச்சுன்னா அங்கே லோ வரணும், லோ வருதுன்னா 0 வரணும். இப்போ 0 வந்துச்சுன்னா இப்போ இங்கே என்ன ஆகும், இங்கே வந்து 0 வோல்ட் வரும், புரியுதுங்களா? இந்த இடத்துல 0 வோல்ட் வரும். இப்போ இங்கே 0 வோல்ட் வந்ததுன்னா இங்கே வந்து 5 வோல்ட் புல்லப் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் புல்லப் பிரயோஜனம் இல்லை, ஏன்னா நம்ம கொடுத்துருக்கிறது கிரவுண்டு கொடுத்துட்டோம். ஏன்னா இது ரெண்டுலேயும் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா நான் இன்வெர்ட்டிங்கில் கம்மியாக இருக்கிறதுனால இங்கே 0 வரும். 0 வந்தால் இங்கே வந்து 0 வந்துடும். இன்வெர்ட்டிங்கில் 0 வருது, அப்போ இங்கே வோல்டேஜ் ஜாஸ்தி இருக்குது. ஜாஸ்தி இருந்துச்சுன்னா நான் சொன்னது போல் அவுட்புட்டு கொடுக்காது, அதில் புல்லப் இருந்தால் புல்லப்பில் போயிடும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அவுட்புட்டில் வந்து புல்லப் 1K கொடுத்துருக்குறாங்க, அதனால 5 வோல்ட் புல்லப்பில் போயிடும். புல்லப் போகணுன்னா புல்லப் வந்து இங்கே 5 வோல்ட் வந்துடும். அப்போது இங்கே சிக்னல் எதுவும் கொடுக்கல, இந்த செக்ஷன் மட்டும் இருக்குன்னா இங்கே உங்களுக்கு 5 வோல்ட் வந்துடும். புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம சிக்னல் கொடுக்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இன்புட் சிக்னல் எடுப்போம். அவுட்டோர்லேருந்து இன்புட் வர்ற மாதிரி சிக்னல் எடுக்கலாம். அப்படி எடுத்தோம்னா இது வழியாக சிக்னல் வரும், இது வழியாக சிக்னல் வரும். இந்த சிக்னல் 2 லைன்லையும் வந்து டிரான்ஸ்ஃபார்மரை, கெப்பாசிட்டர் உங்களுக்கு தெரியும், ஏசியை பாஸ் பண்ணும். ஸோ சிக்னல் வந்து ஏசி சிக்னல் தான், அதனால ஏசி இது வழியாக பாஸ் ஆகி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆப்ரேட் பண்ணும். டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரியிலேருந்து செகண்டரிக்கு இன்டியூஸ் ஆகும், சப்ளை இன்டியூஸ் ஆகும். இன்டியூஸ் ஆகி இந்த 12 வோல்ட்டில் இருக்கக்கூடிய டிசி சப்ளை ஆல்ரெடி இருக்குதுல, அந்த டிசி சப்ளையோட இந்த சிக்னலும் சேர்ந்து ஆட் ஆகிடும். முதல்ல பியூர் டிசியாக இருந்தது, இந்த சிக்னலோட சேர்ந்து அது பல்சேட்டிங் டிசியாக மாறிடும். அந்த பல்ஸ் தான் சிக்னல். அந்த சிக்னல் வந்து நேரம் என்ன பண்ணுறாங்கன்னா, நேரம் இந்த கெப்பாசிட்டர் வழியாக அந்த பல்ஸை மட்டும் தள்ளிடுவாங்க. 12 வோல்ட் இது வழியாக கிராஸ் ஆகாது, ஏன்னா ஏசி மட்டும்தான் கெப்பாசிட்டர் வந்து அலோவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ ஏசிங்கிறது அதோட இருக்கக்கூடிய சிக்னல், அந்த சிக்னல் இது வழியாக கிராஸ் ஆகி போயிடும். அந்த சிக்னலில் ஏதாவது வோல்டேஜோ வேறு ஏதோ வந்ததுன்னா அதை ப்ரொடெக்டிங் சர்க்கியூட்டுக்காக இது கொடுத்துருக்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ இதுலேருந்து சிக்னல் இங்கே வருது. இப்போ ஆல்ரெடி இங்கே 2.43 வோல்ட் இருக்கு. இப்போ இந்த 2.43 வோல்ட்டோட சிக்னல் 5 வோல்ட் சிக்னலுங்க. 5 வோல்ட் சிக்னல் நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு பல்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஆன் ஆஃப் தான் இருக்கும். அப்போ ஆன் ஆஃப்ல வரும்பொழுது அந்த 2.3யோட 5 வோல்ட் வந்து ஆட் ஆகும். 5 வோல்ட்டில் ஒரு 2-3 வோல்ட் ஆட் ஆகும், அதோட பல்ஸுக்கு தகுந்த மாதிரி. அப்போ இந்த பல்ஸ் தகுந்த மாதிரி ஆட் ஆகும் பொழுது இது என்ன ஆகும்னா, இப்போ இது கம்மியாக இருக்கு, இந்த வோல்டேஜ் ஜாஸ்தி இருக்கு. இப்போ இந்த சிக்னலும் வந்துருச்சுன்னா இந்த 2.53 இந்த 2.91ஓட ஜாஸ்தி ஆகிடும். அப்போ நம்ம அந்த கம்பேரிசனில் பார்த்தீங்கன்னா நான் இன்வெர்ட்டிங் அதிகமாகிடும். நான் இன்வெர்ட்டிங் அதிகமாச்சுன்னா நான் சொன்னது போல இந்த இடத்துல 0 வராது, இந்த இடத்துல 0 வராது. 0க்கு பதிலாக துண்டிக்கப்படும் வோல்டேஜ், ஹையை வராது, துண்டிக்கப்படும். அந்த இடத்துல எந்த ஒரு அவுட்புட் இருக்காது. அவுட்புட் இல்லைன்னா இங்கே மேலே இருக்கக்கூடிய புல்லப் ரெசிஸ்டர் காரணமாக அந்த 5 வோல்ட் நேரம் அங்கே போய் இங்கே 5 வோல்ட் வந்துடும். இங்கே 2.73, அங்கே 5. இப்போ 2.73 கம்மியாயிடுச்சு. கம்மியானால் நான் சொல்லியிருக்கிறேன் அவுட்புட் 0 ஆகிடும், புரியுதுங்களா? அப்போ அவுட்புட் 0 ஆச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய 5 வோல்ட்டு 0 ஆகிடும். இப்படி தான் அந்த சிக்னல் வந்து மைக்ரோ கண்ட்ரோலரை வந்து அடையுது. இது ரொம்ப எளிதாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த சிஸ்டம் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுல எல்லாம் ஒன்றுமே ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. அதே மாதிரி இப்போ இது வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும்னா இது என்ன பண்ணணும்னா, இந்த டிரான்சிஸ்டர் இப்போ இந்த டிரான்சிஸ்டர் ஆஃப்ல இருந்துச்சு, இப்போ சிக்னல் அங்கே முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் இது வழியாக டிரான்ஸ்மிட் பண்ணணும்னா இந்த டிரான்சிஸ்டர் வழியாக பல்ஸ், இது வழியாக சிக்னல் ஆன் ஆஃப் ஆகும். இது ஆன் ஆஃப் ஆச்சுன்னா இந்த 12 வோல்ட் ஆன் ஆஃப் பண்ணும்பொழுது இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல சிக்னல் ஃபார்ம் ஆகும். அதுவே
நம்ம எந்த வேகத்தில் ஆஃப் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சிக்னல் ஃபார்ம் ஆகி இந்த சிக்னல் இங்கே இருந்து இது அப்போ இது பிரைமரி, இது செகண்டரியாக வேலை செய்யும். இது வழியாக வெளியில் சிக்னல் வெளியில் அவுட்டோர் யூனிட்டை நோக்கி போயிடும். ஸோ அப்போ அப்படிதான் ரிசீவ் இது வழியாக நடக்குது, டிரான்ஸ்மிட் இது வழியாக நடக்குது. இந்த டிரான்சிஸ்டர் எது கொடுத்துருக்குறாங்கன்னா இந்த டிரான்சிஸ்டரை 100% நீங்கள் சிக்னல் இல்லாத போது ஆஃப் பண்ணுறதுக்காக. புரியுதுங்களா? ஸோ இப்போ நீங்கள் இது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இது வழியாக எந்த சிக்னலும் பாஸ் ஆகாது. ஏன்னா இது ஆஃப் பண்ணும்போது இது வழியாக நமக்கு மைனஸ் வந்து இதை வந்து அடையும். என்பிஎன் டிரான்சிஸ்டரில் பேஸில் மைனஸ் இருந்தால் அந்த டிரான்சிஸ்டர் எப்போதுமே ஆஃபில் தான் இருக்கும். இதை பாசிட்டிவாக ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம வந்து அதை இந்த டிரான்சிஸ்டரை பயன்படுத்திக்கிறோம். இதுவுமே இங்கே வந்து இன்டோர் யூனிட்லேருந்து வருது. இது அவுட்டோர் யூனிட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அவுட்டோர் யூனிட் பாருங்க, சேம் அதே மாதிரி தான் இருக்கு. ஆனால் இங்கே வந்து ஒரு டிரான்சிஸ்டர் ஆட் பண்ணியிருக்காங்க, இங்கே டிரான்சிஸ்டர் இல்லை. புரியுதுங்களா? ஸோ இப்போ அவுட்டோர் யூனிட்ல சிக்னல் வந்ததுன்னா எப்படி வரும்? சேம் அப்படி இன்டோர் யூனிட் மாதிரியே உள்ள வந்து டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரியிலேருந்து செகண்டரி வரும். 12 வோல்ட்டில் அது ஆட் ஆகி இது வழியாக அந்த சிக்னல் மட்டும் பிரிஞ்சு இங்கே வரும். சேம் அதே ரெசிஸ்டன்ஸ் தான், சேம் மெத்தடில் அதோட அவுட்புட் வரும். அவுட்புட்லேருந்து டயோடு போட்டு அங்கேருந்து எடுக்கிறாங்க. எடுத்து அந்த டிரான்சிஸ்டரில் கொடுத்து அதை இன்வெர்ட், எப்போதுமே சொல்லியிருக்கேன், டிரான்சிஸ்டர் மூலியமா நீங்கள் சிக்னலை பாஸ் பண்ணும் பொழுது அந்த சிக்னல் வந்து ரிவர்ஸாக மாறிடும். அதாவது பாசிட்டிவ் வேவ் ஃபார்மாக இருந்தது நெகட்டிவ் வேவ் ஃபார்மாக மாறிடும். அந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு கூட சில நேரத்தில் டிரான்சிஸ்டர் பயன்படுத்துவாங்க. அந்த டிரான்சிஸ்டர் மூலியமாக அது ரிவர்ஸ் ஆகி நமக்கு மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து அடையுது. இதுதான் வந்து அது ரிசீவ் பண்ணுற மெத்தடு. இது டிரான்ஸ்மிட் பண்ணுற மெத்தட் ரொம்ப சிம்பிள். இது வழியாக டிரான்ஸ்மிட் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ ரொம்ப சிம்பிளாக இது வந்து சிஸ்டம் வந்து ஹிட்டாச்சியில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃபேமஸ் சர்க்கியூட் இது. இன்னைக்கு நிறைய ஹிட்டாச்சி மாடல்ஸ் வருது. நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது இந்த சிஸ்டத்தை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். இதுல எல்லாம் ரொம்ப அதிகமாக நமக்கு ப்ராப்ளம் கொடுக்காது. இந்த டிரான்சிஸ்டரை செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒயர் கனெக்ஷன்ஸ் ஏதாவது ட்ராக் போயிருக்காங்கிறத பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக பார்த்துடலாம். இதை எது ஹிட்டாச்சியை பொறுத்தளவில் இதுதான் ஃபஸ்ட்டு வந்து அவுட்டோர் யூனிட் வந்து இண்டோருக்கு அனுப்பும். அப்புறம் இண்டோர் யூனிட் அதை வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். அது மாதிரி ஒரு மாடல் மாறி மாறி வருது. நீங்கள் அது எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் போன வீடியோலேயே சொன்னேன். ஆஃப் பண்ணிட்டு சிக்னலில் நீங்கள் எங்கே சிக்னல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அவுட்டோரில் சிக்னல் வந்து அவுட்டோர் தான் ஃபஸ்ட்டு கம்யூனிகேட் பண்ணுது. இல்லை இண்டோரில் வந்து சிக்னல் வந்துச்சுன்னா இண்டோர் சிக்னல் பார்க்குறது ரொம்ப எளிது. நீங்கள் டிசியில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இந்த மாதிரி மாடல் எல்லாம் நீங்கள் வந்து ஆஸ்லோஸ்கோப் வச்சுக்கிறது பெட்ரு. பெரிய ஆஸ்லோஸ்கோப் வாங்கணுங்கிறதுல மல்டிமீட்டர்லேயே ஆஸ்லோஸ்கோப் சேர்ந்து இருக்குது. இல்லைன்னா சின்னதாக ஹேண்டியாக ஒரு ஆஸ்லோஸ்கோப் இருக்குது, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அது நீங்களே வாங்கி கூட செஞ்சுக்கலாம். அது பார்ட்ஸ் எல்லாம் தருவாங்க, நீங்களே அசம்பிள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டூ இட் யுவர் செல்ஃப் ப்ராஜெக்டில் வருது, அதை பண்ணிக்கிங்க. அதுவே போதும். பெருசாலாம் ஆஸ்லோஸ்கோப் தேவையில்லை. அது இருந்தால் கம்யூனிகேஷன் பார்க்குறது ரொம்ப எளிது. புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் வெறுமனே மீட்டரில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டோர்லேருந்து அவுட்டோர் போகிற கம்யூனிகேஷன், அப்புறம் அவுட்டோர்லேருந்து இண்டோர் வர கம்யூனிகேஷன் ரெண்டுமே பார்க்கணும். நீங்கள் வெறும் மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஏதோ நடக்கும், ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் வந்தாலே மீட்டரில் வந்து சரியாக தான் காமிக்கும். அதனால நீங்கள் ஆஸ்லோஸ்கோப் பயன்படுத்துறது நல்லது. இப்போ இந்த இது புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நீ ஒரு அடுத்த மாடல் ஒன்று பார்க்கலாம். இப்போ அடுத்ததாக வர்ற மாடல் வந்து தோஷிபா ஏசி கம்யூனிகேஷன். இதில் சின்ன வேறுபாடு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 3 காம்பனண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 காம்பனண்ட்ல பார்த்தீங்கன்னா 2 ஆப்டோ கப்ளர், ஒரு வந்து ஆப்டோ கப்ளரில் எஸ்சிஆர் ஆப்டோ கப்ளர் கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்சிஆர் ஆப்டோ கப்ளர் எதுக்காகனா, இப்போ இதுதான் நமக்கு டிரான்ஸ்மிஷனுக்கு பயன்பட போகுது, இது வந்து ரிசீவுக்கு பயன்பட போகுது. இது வந்து ஃபேஸ் டிடெக்ஷன். ஃபேஸ் டிடெக்ஷன் நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். ஃபேஸ் டிடெக்ஷன்னா வேணும் இல்லைங்க, இந்த எல்இடி எரிஞ்சிச்சுன்னா இங்கே வந்து நமக்கு சிக்னல் போய் அங்கே அதுக்கு அந்த சிக்னல் கிடைக்கும். எப்பெல்லாம் இந்த எல்இடி எரியும்? இந்த எல்இடி எரியணும்னா இங்கே வந்து ப்ளஸ் இருக்கணும், இங்கே வந்து ப்ளஸ் இருக்கணும், இங்கே மைனஸ் இருக்கணும். இங்கே ப்ளஸ்ன்னா என்ன ஆகணும்? நியூட்ரலில் ப்ளஸ் வரணும், நியூட்ரலில் ப்ளஸ் வரணும், லைனில் மைனஸ் வரணும். ஞாபகம் வச்சுங்க, இண்டோர் யூனிட்டில் லைனில் மைனஸ் நியூட்ரலில் ப்ளஸ் வரும்போது அந்த ஃபேஸை மட்டும்தான் அது டிடெக்ட் பண்ணும். அந்த ஃபேஸ் டிடெக்ட் ஆகிருந்துச்சுன்னா இங்கேருந்து இங்கே சிக்னல் டிரான்ஸ்ஃபர் ஆகும், இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ட் ஆகும், இந்த மைனஸ் நேராக போய் இங்கே வந்து 0 வோல்ட் வந்துடும். இல்லைன்னா இங்கே 5 வோல்ட் இருக்கும். சரி, அதே மாதிரி இப்போ இது 5 வோல்ட் வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து இது பிஎன்பி டிரான்சிஸ்டர், இங்கே வந்து நீங்கள் மைனஸ் கொடுத்தீங்கன்னா இது கண்டக்ட் ஆகும், மைனஸ் கொடுத்தீங்கன்னா கண்டக்ட் ஆகி இந்த மைனஸ் இதுக்கு போகும். இங்கே ஆல்ரெடி ப்ளஸ் இருக்குது. ஸோ இந்த எல்இடி வந்து ஆன் ஆஃப் ஆகும். பல்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த டிரான்ஸ்மிட் பண்ணும்போது ஆன் ஆஃப் ஆகும். ஆன் ஆஃப் ஆகிறது இந்த எஸ்சிஆருக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். எஸ்சிஆர் இந்த லைன் வழியாக எஸ்சிஆர் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த எஸ்சிஆர் ஆன் ஆஃப் ஆகும்போது இந்த சிக்னல் இது வழியாக சிக்னலுக்கு அவுட்டோர் யூனிட்டுக்கு போயிடும். அதே மாதிரி அவுட்டோர் யூனிட்லேருந்து வரக்கூடிய சிக்னல் நேராக இந்த எல்இடிக்கு வரும். இந்த எல்இடிக்கு வந்து இது
இது வரக்கூடிய சிக்னல் வந்து இது வந்து எல்இடி தான், அதனால இது வந்து டபுள் லைட் கிடையாது. அதனால சிங்கிள் எல்இடிங்கிறதுனால இது வழியா வரும்போது பாசிட்டிவ் சிக்னல் இங்கே வரணும், மைனஸ் இங்கே வரும்போது அந்த சிக்னலை மட்டும் கேப்சர் பண்ணி இங்கே வந்து சிக்னலை போட்டோ கப்ளர்ல கப்புள் பண்ணும்போது இது இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் நேரம் அங்கே போயிடும். ரொம்ப சிம்பிளா ரிசீவ் மெக்கானிசம் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்மிட்டுக்கு இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது ஃபேஸ் டிடெக்ஷன். ஃபேஸ் டிடெக்ஷனோட பர்பஸ் உங்களுக்கு தெரியும். அதனால அதை நீங்க சர்வீஸ் பண்ணும்போது அது அந்த மாதிரி கோணத்திலேயே அதை வந்து நம்ம செக் பண்ணணும். சரிங்க, இப்போ நம்ம வந்து அவுட்டோர் யூனிட் பார்க்கலாம். அவுட்டோர் யூனிட்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய 2 ஆப்டோகப்ளர் ரிவர்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர், இங்கே ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர் போட்டிருக்காங்க. ஃபேஸ் டிடெக்ஷன் ஃபர்ஸ்ட் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபேஸ் டிடெக்ஷன் வேணும்னா இந்த எல்இடியில் இங்கே ப்ளஸ் வரணும். போன தடவை கீழே ப்ளஸ் வந்துச்சு, இப்போ இங்கே ப்ளஸ் வரணும். அப்போ இங்கே மைனஸ் வரும்போது, போன தடவை மாறி வந்ததுங்க, இங்கே வந்து பாசிட்டிவ்ல வரும்போது வருது. அப்போ பாசிட்டிவ் சைக்கிள் வரும்போது இண்டோர்லேருந்து அவுட்டோருக்கும், நெகட்டிவ் சைக்கிள் வரும்போது அவுட்டோர்லேருந்து இண்டோருக்கும் சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ இப்போ இது வழியாக நமக்கு என்ன நடக்குது, இங்கே ஃபேஸ் சிக்னல் வருது. சேம் அதே மெத்தட் தான். இங்கே இருக்கக்கூடிய சிக்னல் இது கண்டக்ட் ஆகும் பொழுது என்ன ஆகும்னா இந்த ப்ளஸ் வோல்ட்டு இது வழியாக வந்து இந்த என்பிஎன் டிரான்சிஸ்டரோட இங்கே வந்து ப்ளஸ் வோல்ட் கிடைக்கும். ப்ளஸ் வோல்ட் வந்து அது கண்டக்ட் ஆகும். ஸோ மைனஸ் இது வழியாக போய் இங்கே மைனஸ் 0 வோல்ட் போயிடும். புரியுதுங்களா? அப்போ இங்கே நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவ் வரும்போது மைக்ரோ கண்ட்ரோலருக்கு 0 வோல்ட் போச்சுன்னா ஃபேஸ் டிடெக்ஷன் ஆயிடுச்சு. சரிங்க, இப்போ ஃபேஸ் டிடெக்ஷன் ஆனோன்னா அங்கேருந்து சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணுறது சேம் இதே பிஎன்பி டிரான்சிஸ்டர் இந்த எல்இடியை ஆன் ஆஃப் பண்ணும்பொழுது எஸ்சிஆர் அதில் இருக்கக்கூடிய சிக்னல் எஸ்சிஆருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். எஸ்சிஆர்லேருந்து நேராக அவுட்புட் போயிடும், அதாவது இண்டோர் யூனிட்டுக்கு போயிடும். அதே மாதிரி இண்டோர் யூனிட்லேருந்து வரக்கூடிய சிக்னல் இது வழியாக வந்து இந்த எல்இடியை ஆன் ஆஃப் பண்ணும். இந்த எல்இடி ஆன் ஆஃப் பண்ணால் அதோட ஃபோட்டோ டிரான்சிஸ்டர் ஆன் ஆஃப் ஆகும். அதுவும் ஃபுல் அப் ரெசிஸ்டர் போட்டிருக்கிறாங்க. நார்மல் டைமில் இந்த மைனஸ் தான் இருக்கும், மைனஸ் போகாது. இதை ஆன் பண்ணும்போது இது மைனஸ் போய் அங்கே 0 ஆகிடும். அப்போ சிக்னலுக்கு தகுந்த மாதிரி சிக்னல் வந்துச்சுன்னா அங்கே நெகட்டிவாக மாறி வரும், ரிவர்ஸாக மாறி இருக்கும் சிக்னல். அது மைக்ரோ கண்ட்ரோலரில் கோடில் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இது போல தான் ஒரு தோஷிபா ஏசி, ஹிட்டாச்சி ஏசி, அந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய 3 வகை நம்ம பார்த்துருக்குறோம். 1 வே கம்யூனிகேஷன் இப்போ வரதில்ல. 2 வே கம்யூனிகேஷன் எல்ஜி அந்த மாதிரி உள்ளதில் எப்படி இருக்குது, ரெண்டாவது ஹிட்டாச்சி டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு எப்படி, இந்த மாதிரி ஒரு எஸ்சிஆர் வச்சு எப்படி, இதுவும் இல்லாமல் இப்போ இந்த எல்லா மாடலையும் சேர்த்து ஒரு சின்ன பிசிபியாக கூட கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி மாடல் மாறி மாறி வந்துட்டே இருக்குது. இன்னும் அப்கிரேடேஷன் வரும். இப்போதைக்கு இப்போ இருக்கக்கூடிய மாடல்ஸை வந்து நான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். நிச்சயமாக இன்வெர்டர் ஏசி பண்ணுறவங்க, கம்யூனிகேஷன் ப்ராப்ளத்தில் ரொம்ப ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோக்கள் சீரீஸ் 3மே ரொம்ப உதவியாக இருக்குங்கிறது நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது. கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் இன்னும் ஒரு ப்ராஜெக்ட் வைஸ் நீங்களே ஒரு ப்ராஜெக்ட் செய்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு வீடியோவாக, நல்ல ஒரு வீடியோவில் ஒரு ப்ராக்டிக்கல் விஷயங்களோட நம்ம சந்திக்கலாம். கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.